SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 9/3/2025. இடம் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி, திருநெல்வேலி. QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கொங்கல் நகரத்தில் கல் விடுதலை இயக்க கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களை இந்திய ஜனநாயக கட்சியினர் மேலதாளங்களுடன் பட்டாசுகள் வெடித்து வரவேற்றனர். இதில் தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சே. நல்லசாமி மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்க மாநில தலைவர் டி. வேலாயுதம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கள் இறக்குவதற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். விழிப்புணர்வு கருத்தரங்கில் பேசிய ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, தென்னை மற்றும் பனைகளில் இருந்து கள் இறக்குவதை உடனடியாக தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்றி தென்னை பனை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இன்னைக்கு ஃபேக்டரி ஓபன் பண்ணா 15 நாள்ல உங்களுக்கு வெளியில மார்க்கெட்டுக்கு வந்துடுது. அதெல்லாம் இயற்கைக்கு செல்லாதது, தப்பு அது என்ன அதனால இந்த குடிக்கிறதுனால தான் நிறைய வியாதிகளும் நிறைய இழப்புகள், ஆக்சிடென்ட்ஸ், இன்னும் போதை வஸ்துக்கள் ஜாஸ்தி ஆகுது. கல்லும் நமக்கு தென்னை மரத்துல இருந்து வருது, இல்ல பனை மரத்துல இருந்து எடுக்கிறாங்க. இது இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு பை ப்ராடக்ட். அப்படி பண்ணும்போது மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ரொம்ப பிரமாதமா ஒரிஜினல் ப்ராடக்ட் போய் சேரும். அதுதான் முக்கியமான கருத்து அதில். அப்படி இருக்கும்போது விவசாயிகள் நல்லா செழிப்பா இருக்கலாம், அவங்க விவசாயம் செழிக்கும். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பல நோய்களுக்கு பனை மரத்தில் இருந்து, தென்னை மரத்தில் இருந்து வரும் பால் மருந்தாக உள்ளதாக குறிப்பிட்டார். கள் என்று சொல்வதை விட நாம் தென்னம்பால், பனை மரத்தின் பால் என்றுதான் சொல்ல வேண்டும் என கூறினார். கல்லை பொறுத்தவரை மார்க்கெட்டு கொண்டு வரணும், விவசாய பெருமக்களுக்கு அதன் மூலமாக வருமானம் கிடைக்கணும். அதே ரீதியில எல்லா விதமான மனிதர்களுக்கும் தென்னை மரம், பனைமரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள், அதனுடைய பால், அதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு போய் சேரும். அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். 2026 மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கல் இறக்குவதற்கான அனுமதியை நிச்சயமா நாங்க கொடுக்கத்தான் போறோம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலர் இருந்தார். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா ரவி அவர்கள் இங்க வந்தார். அண்ணன் சீமான் அவர்கள் விழுப்புரத்துக்கு போயிருந்தார். நிறைய கட்சிகள் இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இது கொள்கை நிலைப்பாட்டோடு 2026 இதற்கான அனுமதியை நிச்சயமா நாங்கள் கொடுக்கத்தான் போறோம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், கள் இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்க வந்துள்ளோம் என தெரிவித்தார். இந்த காலத்தில் கல்லை விட கேடு தரும் கஞ்சா விற்கப்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். கல் இறக்க அனுமதிக்கு விவசாயிகளுக்கு அனுமதி வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். பொருள் டீலிமிட்டேஷன் சார்பாக மாத்திரம் இருக்கும் பட்சத்தில் எங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் கலந்து கொள்வார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு, நாங்கள் இணைந்து செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சியில் துணை பொதுச் செயலாளர்கள் நெல்லை ஜீவா, ஆனந்த முருகன், செய்தி மற்றும் ஊடக பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன், மாநில மகளிரணி துணை செயலாளர் இளவரசி ஜெரோம், இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் நஞ்சப்பன், ஐஜேகே கட்சியின் திருப்பூர் மாவட்ட தலைவர் பாரி கணபதி, மோகன் மற்றும் கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் அந்தோணிசாமி, ஊடக பிரிவு சார்ந்த மணிகண்டன், சதீஷ் மற்றும் திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவர்கள் சுமன், சதீஷ்குமார், மாவட்ட துணை செயலாளர் சசிகுமார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் விஜய், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பிரேம்குமார், அருண்குமார், மாவட்ட தொண்டரணி மோகன்ராஜ், மாவட்ட போராட்டக்குழு முத்துக்குமார், மாவட்ட இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார், இணை செயலாளர் ஆனந்த்குமார், 2வது மண்டல தலைவர்கள் ஆனந்தகுமார், செயலாளர் மணிகண்டன் மற்றும்
இளைஞரணி ஐயப்பன், மாணவரணி ஜீவா, இளைஞரணி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.